நண்பர்களே, நம்ம வயலில் மல்லாட்டுக்களை வெட்டணும் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தெரியுதுங்களா? வாங்க பார்க்கலாம். வந்துருச்சு பாருங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு கிட்ட கிட்ட இல்லை, செடி தூரமாக தான் இருக்குது. பூ எடுத்துருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு மழை வந்துச்சுன்னா ரெண்டாவது களை இழுத்து இந்த செடிக்கு அடியில் மண் அணைச்சி விடணும். அப்போ தான் நல்லா பிஞ்சு இறங்கும்னு சொல்லுவாங்க. பூ வச்சுருக்கு பாருங்கள். பாருங்கள், செடி நல்லா வளர்ந்துருக்கு. பூ வச்சிருக்கு, பூ எடுத்துருக்கு பாருங்கள். இந்த சைட்லலாம் உளுந்து செடி பாருங்கள். சைடு ஃபுல்லாக உளுந்து செடி தான். தெரியுதுங்களா? இன்னும் இது பூ எடுக்கலை, இப்போ தான் வைக்கிது, பூ எடுக்குது. தெரியுதுங்களா? ஃபுல்லாக வேர்க்கடலை செடி தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் நல்லா பூ தான் எடுத்துருக்கு. உளுந்து செடி மல்லாட்டு செடி ரெண்டுமே கலந்துருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த வாட்டி ஒன்றும் பயனுள்ளதாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செடி பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது. அந்த அளவுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் போட்டதையாச்சும் எடுப்போமா என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு களை வெட்டி விடுனா செடி செமையாக சூப்பராக இருக்கும். இன்னொரு மழை வரணும். மழை வந்துச்சுன்னா ரெண்டாவது களை வெட்டிடலாம். இந்த செடி கீழே இழுத்து மண் அணைச்சி விட்டோம்னா நல்லா செடி நல்லா தம்மன்னு வளர்ந்துடும். மல்லாட்ட செடியோட பூ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. குட்டி குட்டியாக இருந்துச்சியா, களை வெட்டினோடனே கொஞ்சம் செடி தெளிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கு. ஓகே தான். என்ன ஒரு சின்ன வருத்தம்னா செடி கிட்ட இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குதா. உளுந்து செடி இந்த சைடு ஃபுல்லாக உளுந்து செடி. கொஞ்சம் கலப்படமாக இருக்கும். இந்த கழனி நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கழனியில் ஓரளவுக்கு செடி கிட்டே இருக்குது. செடி பாருங்கள், இங்கே ஓரளவுக்கு கிட்ட இருக்குது. இந்த வயல் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தாலுமே தெரியும் அங்கங்கே எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. அப்போ கிட்ட போய் பார்த்தா எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது? என்னதான் கஷ்டப்பட்டு நம்மளால் முடிஞ்ச விவசாயத்தை செஞ்சாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு இப்படி தான் வருது. நான் என்ன பண்ண முடியும்? விவசாயினுடைய நிலைமையை பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஓகே தான். இந்த கழனியில் கொஞ்சம் செடி நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோ ரெண்டாவது களை வெட்டும் போது நான் வீடியோ போடுறேன். எப்படி செடி கீழே மண் அணைச்சி விட்றாங்க, அது எப்படி வேர் நிறைய ஒரு வேர் 2 வேர் இல்லாமல் நிறைய வேர் வரும். அதுக்கேற்ற பிஞ்சு இறங்கிக்கிட்டே இருக்கும். அது பாருங்க, உளுந்து செடியும் கூட போட்டிருக்கோம். அழகாக இருக்குது பாருங்கள். என்ன நல்லாயிருக்கு. நம்ம இத்தனை வயலையும் சுற்றிட்டு காட்டிட்டு வந்துட்டேன் பாருங்கள். போகும்போது அந்த சைடு போனேன், வரும்போது இந்த சைடு வந்துட்டேன். ஓகேங்களா? இது புழுதி ஊட்டி வச்சுருக்காங்க. மழை வரலன்னா உளுந்து
எள்ளு ஏதாச்சும் விரைக்கலான்னு சொல்லிட்டு ஓட்டி வச்சுருக்காங்க. இதுவும் மேல் துண்டும். வாங்க பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து புழுதி தான். புழுதி ஓட்டி வச்சுருக்காங்க, மழை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு துண்டு வேர்க்கடலை. இங்கே வந்து மிளகாய் நடுவோம் இல்லையா, இது வந்து மிளகாய் நடுறதுக்கே ஒரு கழனி இருக்கும், அதில் மல்லாட்டை போட்டுப்போம். இது வந்து எங்கள் மாமனார் வந்து வெள்ளை சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்காரு. ஏன்னா வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு பெஸ்ட்டுக்காக. அடுத்தது வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நெல் பயிர் இருக்குது பாருங்கள். இது இன்னும் அறுக்காமல் இருக்குது. இதுக்கு வந்து தண்ணி காய்ச்சி தான் நான் வந்தேன். ஆரங்காய் கொஞ்சம் இருக்கிறது. இதுதான் அந்த வயலில் ஃபுல்லாக நெல் அறுவடை முடிஞ்சிச்சு. இந்த வயலில் இப்போ தான் ஒரு கவுனி மட்டும் நெல் அறுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வயலில் இதெல்லாம் பயிர் செஞ்சுருக்கோம். வேர்க்கடலை விட்டு நெல் பயிர். அங்கே வந்து நெல் அறுக்காச்சு. நம்ம வயலில் நெல் வந்து விளைஞ்சிச்சு. வாங்க பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம். முக்கியத்துவம் இதுதான் கிணறு. அதுக்கு தான் பெருசாக இருக்கும். ஆனால் தண்ணி பற்றாக்குறை அதிகம் இல்லை. புழுதி ஓட்டி வச்சுருக்காங்க 2 துண்டு. அது இன்னும் எதுவும் செய்யலை. இதுக்கப்புறம் தான் எதுனா மழை பெஞ்சா எதுனா செய்வாங்க, விரைப்பாங்க. ஓகே, பாய்.